பேசுகிறதற்கு பொறுமையாயும். பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாயும். பொறுமையா இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை தெரியுமா? அநேக சபையில ஏன் பிரச்சனை தெரியுமா? அநேக ஊழியருக்குள்ளாக ஏன் பிரச்சனை தெரியுமா? பேச்சில் அதிகமாக பேசுவது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கண்டு அதிகமாக பேச நான் சொல்லலை, ஆனால் அதிகமாக எதை பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறா, நீங்கள் எப்படி இருக்கணும்? பேசுவதில் பொறுமையாக இருக்கணும். அப்போ பேசுவதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமானால் யாக்கோபு நமக்கு அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோபு நம்மை உணர்த்துகிறார் அந்த வார்த்தையின் மூலமாக. அங்கே வாசிப்போமே அதே அதிகாரத்தில் அங்கே 26வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க வேகமா. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் கோடு போடுகிற பழக்கம் இருக்கிறவங்க எதில் கோடு போடணும் தெரியுமா? நாவை என்ன செய்ய